Good afternoon, students. Welcome to Computer Science Computer Application online class. Today we are going to learn the chapter 3 Computer Organization. In previous chapters we already learned that characteristics of microprocessor and types of microprocessors. Today we are going to learn the content of memory device, RAM, types of RAM, ROM, types of ROM. Okay, let us see one by one. Okay, the first one is a memory device. Memory device is a memory is a computer. Okay, computer என்ன பண்ணும், நம்ம கொடுக்குற டேட்டாஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். தட் இஸ் லைக் அ பிரெயின், ஹியூமன் பிரெயின். நம்ம ஹியூமன் பிரெயினில் என்ன பண்ணுவோம், நம்மளுடைய டேட்டாஸ் நம்ம பார்க்குறது, நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம என்னென்ன பண்ணோம் அது எல்லாமே நம்மளுடைய பிரெயினில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் கம்ப்யூட்டரில் வந்து மெமரின்றதில் நம்ம எல்லா டேட்டாஸுமே வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். ஓகே, கம்ப்யூட்டர் மெமரி இஸ் த ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இன் த கம்ப்யூட்டர் வேர் டேட்டா அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ஸ்டோர். எல்லா டேட்டாஸுமே நம்ம ஸ்டோர் பண்ண வச்சுக்கிறதுக்காக கம்ப்யூட்டரை நம்ம யூஸ் பண்ணுறோம், கம்ப்யூட்டர் மெமரியை. ஓகே, மெமரி ஆக்சஸ். ஓகே, மெமரியை நம்ம வந்து 2 types ஆஃப் வந்து அக்சஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ sequentially access, the next one is a random access. sequentially accessல என்ன பண்ணும், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து நம்மளுடைய நம்ம என்ன வந்து கண்டென்ட் வந்து தேவைப்படுதோ அது ஸ்டார்டிங்லேருந்து சர்ச் பண்ணும். இப்போ நமக்கு வந்து 4 நம்பர் தான் தேவைப்படுதுன்னா ஃபஸ்ட்லேருந்தே நமக்கு சர்ச் பண்ணி அந்த 4 வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஆனால் வந்து ரேண்டம் அக்சஸில் நமக்கு இப்போ 4 தேவைப்படுதுன்னா டேரெக்டாக போய்ட்டு 4 போய் எடுத்து நமக்கு வேல்யூ வந்து டிஸ்பிளே பண்ணிடும். ஓகே, இன் சீக்வென்ஷியலி அக்சஸ் த மெமரி இஸ் அக்சஸ்ட் இன் அன் ஆர்டர்லி மேனர் ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்ட். ஸ்டார்டிங்லேருந்து அக்சஸ் ஆகி நமக்கு அந்த 4 வேல்யூவை நமக்கு எடுத்து டிஸ்பிளே பண்ணும். ஓகே, இன் ரேண்டம் அக்சஸ் எனி byte of memory can be accessed directly without navigating through previous byte. previous வந்து வேல்யூஸ்க்கு போகாமல் டைரெக்டாக அந்த வேல்யூ கிட்ட போயிட்டு அந்த பைட் கிட்ட போயிட்டு நமக்கு அந்த வேல்யூஸ் எடுத்து நமக்கு டிஸ்பிளே பண்ணிடும். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ மெமரி ஆக்சஸ். மெமரி ஆக்சஸில் வந்து 3 types இருக்குது. ஒன் இஸ் கேட்சி மெமரி, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ மெயின் மெமரி, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ ஹார்ட் டிஸ்க். Okay, cache memory is smaller capacity, faster access time and higher cost. Okay, capacity smaller இருக்கும் ஆனால் fast access இருக்கும். access means read and write ரெண்டுமே பண்ணுறது தான், ஆனால் higher cost. hard disk is a larger capacity, slower access time and lower cost. hard disk வந்து lower cost தான், அக்சஸ் டைம் வந்து நமக்கு கம்மியாக இருக்கும், லார்ஜர் கெப்பாசிட்டி இருக்கும். மெயின் மெமரி இஸ் ஆல்சோ ஏ கேட்சி மெமரியை காட்டிலும் மெயின் மெமரி வந்து லார்ஜர் கெப்பாசிட்டி, ஸ்லோயர் அக்சஸ் டைம் அண்ட் லோயர் காஸ்ட். ஓகே, the next one is a random access memory. random access memoryன்றது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். இட்ஸ் அ டெம்பரவரி மெமரி, இட்ஸ் அ volatile memory. ஓகே, நம்ம வந்து பூட்டப் பண்ணும்போது இருக்கிற ஓஎஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து டெம்பரவரியாக கொண்டு வந்து ரேண்டம் ஆக்சஸ் மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும். அது வந்து நம்ம டெம்பரவரியாக யூஸ் பண்ணுறதுக்காக. எதுக்காகனா நமக்கு வந்து ஃபாஸ்ட் அக்சஸிங் கிடைக்கும், நம்ம டேட்டாஸ் அக்சஸ் பண்ணுறது ஃபாஸ்ட்டாக இருக்கும் ரேம்லேருந்து அக்சஸ் பண்ணும்போது. ஓகே, த மெயின் மெமரியை தான் இட்ஸ் ஆல்சோ கால்ட் அஸ் அ ரேண்டம் ஆக்சஸ் மெமரின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, திஸ் இஸ் அவைலபிள் இன் கம்ப்யூட்டர் ஃபார்ம் ஆஃப் இன்டெகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். ஓகே, இந்த மாதிரி தான் வந்து போர்டில் வந்து நமக்கு ரேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் த பிளேஸ் in the computer where the operating system, application programs and the data in current use are kept temporarily. This is the RAM. Okay, RAM வந்து நமக்கு போர்டில் இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து எதுக்காகனா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ், ஓஎஸ் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்து டெம்பரவரியாக நம்ம வந்து ரேமில் வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ தட் தே கேன் பி அக்சஸ்ட் கம்ப்யூட்டர் ப்ராசஸர் வந்து ஈஸி வந்து அக்சஸ் பண்ணும். ரேமில் இருக்கிறதுனால நமக்கு வந்து நமக்கு வந்து டெம்பரவரியாக ஸ்டோர் ஆகிருக்கும் ரேமில். அதை வந்து நம்ம ப்ராசஸர் மூலிமா வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நம்ம பெயிண்ட் அப்ளிகேஷனை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ரேமில் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்ஸ் நம்ம வந்து அந்த பெயிண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டோன்னா அது என்னவாயிடும், ரேம்லேருந்து ரிமூவ் ஆகி போயிடும். ஓகே, the smallest unit of information that can be stored in the memory is called as a bit. இதில் எல்லாமே நமக்கு வந்து டேட்டாஸ் வந்து பிட்டில் தான் ஸ்டோர் ஆகும். The memory can be accessed by a collection of 8 bit
which is called as a byte. 8 bit வந்து ஒரு பைட்டுன்னு நம்ம சொல்கிறோம். மெமரி வந்து பிட்ஸ் மூலிமா தான் நம்ம அக்சஸ் பண்ணுவோம். RAM is a volatile memory. volatile memory இது என்ன ஆகும், ஒன்ஸ் நம்ம சிஸ்டம் வந்து ஷட் டவுன் பண்ணும்போது ரேமில் இருக்க எல்லா டேட்டாஸுமே வந்து நமக்கு ரிமூவ் ஆகிடும். which means that the information stored in it is not a permanent நமக்கு இது ஸ்டோர் ஆகாது RAM. as soon as the power is turned off, whatever data that resides in RAM lost. it allows both read and write operations. இதர் மூலிமா நம்ம ரீட் ஆப்ரேஷன்ஸ், ரைட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்மளால் பண்ணிக்க முடியும். நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்ஸ் எடுத்து வச்சு, இப்போ பவர் பாயிண்ட் எடுத்து வச்சு நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். டில் வந்து நம்ம சேவ் கொடுக்குற வரைக்கும் நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அது எல்லாமே ரேமில் வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஒன்ஸ் நம்ம சேவ் கொடுத்த உடனே தான் அது வந்து ஹார்ட் டிஸ்கில் போய் நமக்கு சேவ் ஆகும். அது வரைக்கும் நம்ம ரேம்லேருந்து ப்ராசஸர் வந்து நமக்கு ஈஸியாக அக்சஸ் பண்ணி கொடுக்கும். அக்சஸ்னால் வந்து ரீட் அண்ட் ரைட் 2 ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறது தான் வந்து அக்சஸ். ஓகே, ஒன்ஸ் நம்ம பவர் ஆஃப் பண்ணும்போது என்ன ஆகும், ரேமில் இருக்க எல்லா டேட்டாஸுமே வந்து எரேஸ் ஆகிடும். ஓகே, டைப்ஸ் ஆஃப் ரேம். ரேமில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்டாட்டிக் ரேம், நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ டைனமிக் ரேம். டைனமிக் ரேம் begin a common type needs to be refreshed frequently. டைனமிக் ரேம் வந்து காஸ்ட் வைஸ் பார்த்தோன்னா ஸ்டாட்டிக் ரேமை விட கம்மியான அமௌண்ட்டு. இதில் வந்து நமக்கு வந்து டேட்டாஸ், அதாவது மெமரி வந்து ஜாஸ்தி ஸ்பேஸ் இருக்கும் சேவ் பண்ணுறதுக்கு. என்ன பண்ணணும்னா இதனுடைய மெயின் ட்ராபேக் வந்து, டிஸ்அட்வான்டேஜ் வந்து ரீஃப்ரெஷ் வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸ்டாட்டிக் ரேம் வந்து நீட்ஸ் டு பி ரீஃப்ரெஷ் லெஸ் ஆஃபன். ரீஃப்ரெஷ் வந்து நம்ம வந்து லெஸ் ஆஃபன் எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், விச் மேக்ஸ் இட் ஃபாஸ்ட்டாக. இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஸ்டாட்டிக் ரேமை. டைனமிக் ரேமை கம்பேர் பண்ணும்போது ஸ்டாட்டிக் ரேம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஹென்ஸ் ஸ்டாட்டிக் ரேம் இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் தேன் டைனமிக் ரேம். டைனமிக் ரேமை விட பார்க்கும்போது ஸ்டாட்டிக் ரேம் வந்து எக்ஸ்பென்சிவ் ஜாஸ்தி. அதனால் வந்து ஆஃபன் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து டைனமிக் ரேம் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதிகமாக யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம டைனமிக் ரேம் தான் யூஸ் பண்ணுவோம். Okay, the next one is the read-only memory. The read-only memory is used for only reading purpose. Okay, இதில் வந்து ரைட் பண்ண முடியாது. Okay, ROM, read-only memory. Read-only memory refers to special memory in the computer with pre-recorded data at manufacturing time which cannot be modified. இந்த read-only memory ROM வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மேனுஃபேக்சர் பண்ணும்போதே அதில் வந்து ப்ரோக்ராமை வந்து ரைட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளால் அந்த ரோமை வந்து நம்ம எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது. ஓகே, இது ஒன்லி வந்து மேனுஃபேக்சரிங் டைம் அப்போவே நமக்கு என்ன ப்ரோக்ராம் பண்ணணும், அதுக்குள்ளே என்ன ப்ரோக்ராம்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, பயோஸ் ப்ரோக்ராம், போஸ்ட்டு, இந்த பூட்டிங் ப்ராசஸ், இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து கம்ப்யூட்டருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கான எல்லாமே வந்து ரோமில் இருக்கும். இட்ஸ் ஒன்லி ஃபார் ரீடிங் பர்பஸ் மட்டும்தான். ரைட்டிங் எதுவுமே நம்மளால் அதில் பண்ண முடியாது. இது வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போதே இந்த ரோம்குள்ளே, இந்த சிப்குள்ளே எல்லா ப்ரோக்ராம்ஸும் வந்து அதாவது ரைட் பண்ணிட்டு தான் நமக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம எந்த சேஞ்சஸுமே அதில் பண்ண முடியாது. இந்த ஸ்டோர்டு ப்ரோக்ராம் தட் ஸ்டார்ட் த கம்ப்யூட்டர் அண்ட் பெர்ஃபார்ம் டயக்னிஸ்ட் ஆர் அவைலபிள் இன் ஹோம். ஓகே, நம்ம என்ன பண்ணணும், கம்ப்யூட்டருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறது தான் வந்து ரோம்குள்ளே, இந்த சிப்குள்ளே இருக்கிற ஒர்க். ஓகே, இதுக்குள்ளே என்ன ப்ரோக்ராம் கொடுத்துருப்பாங்கன்னா, சிஸ்டம் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒர்க்கை தான் இதில் வந்து நமக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ரோம் ஸ்டோர்ஸ் கிரிட்டிக்கல் ப்ரோக்ராம் சச் அஸ் த ப்ரோக்ராம் தட் பூட்ஸ் த கம்ப்யூட்டர்ஸ். ரோம்குள்ளே என்ன ஸ்டோர் ஆயிருக்குன்னா கிரிட்டிக்கல் ப்ரோக்ராம்ஸ். அது எக்ஸாம்பிளுக்கு வந்து பூட்டப் ப்ராசஸ், பயோஸ், போஸ்ட் ப்ராசஸ், இது எல்லாமே வந்து முன்னாடியே மேனுஃபேக்சரிங் பண்ணும்போதே ப்ரோக்ராமெல்லாம் வந்து இதில் வந்து சிப்குள்ளே இன்சர்ட் பண்ணி தான் நமக்கு கொடுப்பாங்க. ஒன்ஸ் த டேட்டா ஹேஸ் பின் ரிட்டன் ஆன் டு த ரோம் சிப், இட் கேனாட் பி மாடிஃபைட் ஆர் ரிமூவ்டு அண்ட் கேன் பி ஒன்லி பை ரீட். ஓகே, இது வந்து என்ன பண்ண முடியாது, எந்த சேஞ்சஸுமே பண்ண முடியாது, நம்மளால் வந்து எந்த மாடிஃபிகேஷனுமே பண்ண முடியாது. ஓகே, இட்ஸ் எ பெர்மனெண்ட் ஸ்டோர்டு. ஒன்ஸ் நம்ம வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணும்போதே அவங்க ஸ்டோர் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒன்லி ரீட் பண்ண மட்டும்தான் முடியும். என்ன சிஸ்டம் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறது தான் வந்து இந்த ரோம். ஓகே, ரோம் ரிட்டைன்ஸ் இட்ஸ் கண்டென்ட்ஸ் ஈவன் வென் த கம்ப்யூட்டர் இஸ் டர்ன்ட் ஆஃப். ஸோ ரோம் இஸ் கால்ட் அஸ் அ நான் volatile மெமரி. என்ன ஆகும்னா வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் ரோமில் இருக்க டேட்டாஸ் வந்து ரிமூவ் ஆகாது. இப்போ ரேமில் இருக்க டேட்டாஸ் வந்து நமக்கு ரிமூவ் ஆகிடும், volatile மெமரி. அது ரோமில் இருக்கிற டேட்டாஸ் வந்து ரிமூவ் ஆகாது, இட்ஸ் அ பெர்மனெண்ட். அதனால் இது வந்து நான் volatile மெமரி. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ ப்ரோக்ராமபிள் read-only memory is also an non-volatile memory. இதுவும் என்னது, ப்ரோமுன்றது
நான் volatile மெமரி. இதுவும் வந்து நம்ம டர்ன் ஆஃப் பண்ணிட்டோம், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம் சிஸ்டம்னா அதுக்குள்ளே இருக்க ப்ரோக்ராம்ஸ் வந்து எரேஸ் ஆகாது. ஓகே, பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் ஆகிருக்கு. on which data can be written only once. இதுலேயும் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் வந்து ப்ரோக்ராம் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வந்து ரோமில் என்ன பண்ணியிருப்பாங்க, மேனுஃபேக்சர் பண்ணும்போதே ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ப்ரோமில் வந்து மேனுஃபேக்சர் ஆனதுக்கப்புறம் வந்து இதுக்குள்ளே வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. Once a program has been written onto the prom, it remains there forever. ஓகே, ஒரு தடவை என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஓகே, அது அப்படியே வந்து ரிட்டைன் ஆகிருக்கும். ஓகே, அன்லைக் த மெயின் மெமரி ப்ரோம்ஸ் ரிட்டைன் தர் கண்டென்ட்ஸ் ஈவன் வென் த கம்ப்யூட்டர் இஸ் டர்ன்ட் ஆஃப். கம்ப்யூட்டர் ஆஃப் ஆனாலும் அதில் இருக்கிற மெமரிஸ் வந்து எரேஸ் ஆகாது. த ப்ரோம் டிஃபர்ஸ் ஃப்ரம் ரோம். ரோம்லேருந்து ப்ரோம் என்ன டிஃபர் ஆகிருக்குன்னா, ப்ரோம் இஸ் மேனுஃபேக்சர்ட் அஸ் அ பிளாங்க் மெமரி. இந்த ப்ரோம் வந்து சிப் வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போது பிளாங்காக தான் இருக்கும். வேரஸ் த ரோம் இஸ் ப்ரோக்ராம் டியூரிங் த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் இட் செல்ஃப். ஆனால் ரோம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணும்போதே வந்து ப்ரோக்ராம் பண்ணி தான் மேனுஃபேக்சரே பண்ணுவாங்க. ப்ரோம் ப்ரோக்ராமர்ஸ் ஆர் எ ப்ரோம் பர்னர். ஓகே, இது ப்ரோம்குள்ளே ப்ரோக்ராம் பண்ணுறாங்கல்ல, அந்த வந்து மேனுஃபேக்சர் பண்ணதுக்கப்புறம் அது என்ன ஒர்க் பண்ணணுன்ற ப்ரோக்ராம் பண்ணுறவங்களுடைய பேர் வந்து ப்ரோம் ப்ரோக்ராமர்னு சொல்லுவோம். அப்படின்னா ப்ரோம் பர்னர்னு சொல்லுவோம். இஸ் யூஸ்டு டு ரைட் டேட்டா டு த ப்ரோம் சிப். அவங்க தான் வந்து இந்த சிப்புக்குள்ளே வந்து ரைட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம போய் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமர், டீம் லீடர் அந்த மாதிரி சொல்கிறோம்ல, இந்த சிப்புக்குள்ளே ரைட் பண்ணுற ப்ரோக்ராமரை வந்து ப்ரோம் ப்ரோக்ராமர், ப்ரோம் பர்னர்னு சொல்கிறோம். த ப்ராசஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் எ ப்ரோம் இஸ் கால்ட். அதுக்கு அந்த ப்ராசஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த ப்ரோக்ராமிங் அதுக்குள்ளே வந்து என்ட்ரி பண்ணுறாங்க, அந்த சிப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணுற ப்ராசஸை வந்து நம்ம பேர்னிங் த ப்ரோம்னு சொல்கிறோம். ஓகே, the next one is a EEPROM, erasable programmer read only memory. ஓகே, இது என்ன பண்ண முடியும், நம்மளால் erase பண்ண முடியும். ஓகே, erasable programmable read only memory is a special type of memory which serves as a PROM. Okay, but the content can be erased using ultraviolet rays. எப்படி எரேஸ் பண்ண முடியும் இதுக்குள்ளே இருக்க டேட்டாஸ்னா, அல்ட்ரா வயலட் ரேஸ்னால் மட்டும்தான் நம்மளால் இதுக்குள்ளே இருக்க கண்டென்ட்டை எரேஸ் பண்ண முடியும். EEPROM retains its content until it is exposed to ultraviolet light. ஓகே, அதுக்குள்ளே இருக்க கண்டென்ட்டை அல்ட்ராவயலட் ரேஸ் மூலமா தான் நம்மளால் எரேஸ் பண்ண முடியும். ஓகே, அல்ட்ராவயலட் ரேஸ் clears its content making it possible to reprogram the memory. clear பண்ணதுக்கப்புறம் நம்மளால் திருப்பி ரீப்ரோக்ராமும் பண்ண முடியும். அல்ட்ராவயலட் ரேஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒரு அந்த சிப்குள்ளே இருக்க ப்ரோக்ராமை எரேஸ் பண்ணிடுறோம். திருப்பி நமக்கு ப்ரோக்ராம் வேணும்னா என்ன ப்ரோக்ராம் அதை பண்ணணுமோ அதை வந்து நம்ம ரீப்ரோக்ராமும் நம்மளால் பண்ணிக்க முடியும் EEPROMல. அண்ட் EEPROM டிஃபர்ஸ் ஃப்ரம் ஏ ப்ரோம். ப்ரோமை விட EEPROM என்ன டிஃபர் ஆகிருக்கு, ப்ரோம் கேன் பி ரிட்டன் ஒன்லி ஒன்ஸ் அண்ட் cannot be erased. ப்ரோம்குள்ளே ஒரே ஒரு தடவை தான் வந்து நம்ம டேட்டாஸை வந்து என்ட்ரி பண்ண முடியும், எரேஸ் பண்ண முடியாது. பட் EEPROM ஆர் யூஸ்ட் வைட்லி இன் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ். இப்போ நமக்கு நிறைய வெர்ஷன்ஸ் மாற நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வெர்ஷன்ஸ் சேஞ்ச் ஆகிறதுக்கு அந்த EEPROMல போயிட்டு நம்ம வந்து என்ன ப்ரோக்ராமோ அதை நம்ம எரேஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வந்து திருப்பி ரீப்ரோக்ராம் பண்ணி நம்மளால் சிப்பை வந்து நம்மளுடைய சிபியூக்குள்ளே வச்சுக்க முடியும். அது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மோஸ்ட்லி வந்து பர்சனல் கம்ப்யூட்டர்ஸில் EEPROMஸை யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் they enable the manufacturer to change the content of the PROM to replace with updated version or erase the content before the computer is delivered. ஓகே, டெலிவர் ஆகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து என்ன அப்டேட்டட் வெர்ஷன்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு, அதாவது EEPROMல வந்து எரேஸ் பண்ணிவிட்டு அல்ட்ராவயலட் ரேஸ் மூலமா எரேஸ் பண்ணிவிட்டு திருப்பி ரீப்ரோக்ராம் பண்ணி அந்த சிப்பை நம்ம சிபியூக்குள்ளே வச்சுட்டு கம்ப்யூட்டரை வந்து டெலிவரி பண்ண முடியும். ஓகே, the next one is a EEPROM. ஓகே, electrical erasable programmable read only memory. எலக்ட்ரிக்கல் எரேசபிள்னு பார்க்கும்போதே இது வந்து எலக்ட்ரிக்கல் வச்சு தான் நம்மளால் எரேஸ் பண்ண முடியுன்றது தெரியுது. எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் read only memory is a special type of ROM that can be erased by exposing it into an electric charge. எது மூலமா நம்மளால erase பண்ண முடியும், இதை இப்போ electric charge மூலமா நம்மளால erase பண்ண முடியும். Like other types of PROM, EEPROM retains its contents even when the power is turned off. பவர் வந்து டர்ன் ஆஃப் பண்ணாலும் என்ன ஆகும், நமக்கு அதுக்குள்ளே நம்ம வச்சுருக்க கண்டென்ட் அப்படியே தான் இருக்கும். ரோம் ஃபுல்லாகவே அப்படி தான். இது எல்லாமே வந்து பெர்மனெண்ட் கண்டென்ட் தான்.
ஈவன் த பவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணாலும் கண்டென்ட் வந்து அதில் அப்படியே தான் இருக்கும். கம்பேரிங் வித் ஆல் டைப் ஆஃப் அதர் ரோம்ஸ், EEPROM இஸ் த ஸ்லோயர் இன் பெர்ஃபார்மன்ஸ். EEPROM என்னது, எல்லா ரோமையும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ஸ்லோ. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் அ கேட்சி மெமரி. கேட்சி மெமரி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே இட்ஸ் அ ஃபஸ்ட் இன் த மெமரி பிளேஸ். ஓகேவா, இந்த கேட்சி மெமரி இஸ் த வெரி ஹை ஸ்பீட் அண்ட் எக்ஸ்பென்சிவ் மெமரி. ஓகே, இது ரொம்ப ஹை ஸ்பீடில் இருக்கும், எக்ஸ்பென்சிவ் ஆல்சோ, விச் இஸ் யூஸ்டு டு ஸ்பீட் அப் த மெமரி ரெட்ரிவல் ப்ராசஸ். என்ன பண்ணுன்னா அக்சஸ் பண்ணுற டேட்டாஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. Due to its higher cost, the CPU comes with the smallest size of the cache memory. ஓகே, இதனுடைய காஸ்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஸ்மாலர் சைஸில் வந்து கேட்சி மெமரி இருக்குது இப்போதைக்கு. கம்பேர் வித் த சைஸ் ஆஃப் த மெயின் மெமரி. மெயின் மெமரி இது தான். மெயின் மெமரியில் காட்டிலும் நமக்கு என்னது, கேட்சி மெமரியோட சைஸ் வந்து நமக்கு ஸ்மாலாக இருக்குது. வித்தவுட் கேட்சி மெமரி, எவ்ரி டைம் த CPU requests the data, it has to be fetched from the main memory, which will consume more time. Okay, CPU என்ன பண்ணும், ஒரு டைமும் டேட்டா ஃப்ளெச் பண்ணுறதுக்கு மெயின் மெமரிக்கு வந்துட்டு திருப்பியும் வந்து டேட்டா ஃப்ளெச் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிடும் அந்த ப்ராசஸ். அதனால் நமக்கு கேட்ச் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த டேட்டாஸை இந்த மெமரியில் இருக்க டேட்டாஸ் வந்து கேட்ச் மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு CPU அக்சஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஃபாஸ்ட்டாக நமக்கு ரெட்ரீவ் ஆகும். ஓகே, ரீட் அண்ட் ரைட் ப்ராசஸ் வந்து கேட்சி மெமரியிலேருந்து நமக்கு CPU எடுக்கும்போது நமக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது வந்து டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து ஆகும். ஏன்னா மெயின் மெமரியில் போய் டேட்டாஸ் எடுத்துகிட்டு வரதுக்கும் பக்கத்துலேயே இருக்க கேட்சி மெமரிஸில் டேட்டா எடுக்கிறதுக்கும் CPU வந்து ஃபாஸ்ட் அக்சஸாக இருக்கும். ஓகே, ஏன்னா வந்து CPUக்கு நெக்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது வந்து கேட்ச் மெமரி. ஓகே, CPUவில் வந்து பில்ட்டாகவே வந்து சிப் வந்து கேட்சி மெமரி இருக்குது. ஓகே, இது வந்து எக்ஸ்டர்னல் கேட்சி மெமரி. The idea of introducing a cache is that this extremely fast memory would store data that is frequently accessed and if possible the data that is closer to it. Okay, CPU கிட்ட க்ளோசரில் இருக்கிறதுனால நமக்கு டேட்டா வந்து ஃபாஸ்ட் அக்சசபிளாக இருக்குது. ஓகே, this helps to achieve the fast response time, where response timeனா என்னதுன்னா access time தான் நம்ம response timeன்னு சொல்கிறோம். refers to how quickly the memory can respond to a read and write request. ரெஸ்பான்ஸ் டைம், அக்சஸ் டைம் வந்து ரீட் ப்ராசஸோ ரைட் ப்ராசஸோ நடக்கிறத தான் நம்ம சொல்கிறோம். அது என்ன எப்படி இருக்கும், நமக்கு ஃபாஸ்ட் அக்சஸாக இருக்கும். த அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கேட்ச் மெமரி பிட்வீன் த CPU அண்ட் த மெயின் மெமரி. ஓகே, இது வந்து CPU கிட்ட நியர்பை வந்து கேட்ச் மெமரி இருக்கிறதுனால நமக்கு வந்து அக்சஸ் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். மெயின் மெமரியிலேருந்து டேட்டா வந்து கேட்சி மெமரியில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு CPU வந்து அக்சஸ் டைம் வந்து ஃபாஸ்ட்டுக்கோசரம் கேட்சி மெமரியில் இருக்க டேட்டாஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இன்றைக்கி நம்ம கிளாஸில் படித்த ரோம், ரேம், இது எல்லா டைப்ஸு, EEPROM, EEPROMs இது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் ஒரு தடவை நோட்டில் எழுதிட்டு படித்து எழுதி பார்த்துருங்க ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி நடத்துறது எல்லாத்தையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி பாருங்கள் புக்கை வச்சுட்டு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.